தொலைக்காட்சியினூடாக சத்திய வசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இன்று தொலைக்காட்சியின் முன்பாக பல தாய்மார்கள், பல பெண்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு விசேஷித்தமான நாள். ஆம், இந்த உலகமே இன்றைய நாள் தாய்மார்களின் நாளை கொண்டாடுகிறதா இருக்கிறது, மதர்ஸ் டே. உங்கள் யாவருக்கும் கூட சத்திய வசன சார்பாக எங்கள் அன்பான மதர்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த மதர்ஸ் டே என்கிறது இப்பொழுது தான் எங்களுடைய உலக வழக்கிலே சமீப காலமாகத்தான் மிகவும் பிரசித்தமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலே பிள்ளைகள் தங்கள் தாய்மார்களுடைய அன்பை பாராட்டி, சேவையை பாராட்டி பரிசுகளை அனுப்புவார்கள், அநேக காரியங்களை செய்வார்கள். இன்று திருச்சபைகள் கூட இந்த மதர்ஸ் டேயிலே தாய்மார்களை முன்னழைத்து அவர்களுடைய சேவைகளை பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்துகிற பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறதை நாங்கள் காண்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலக வழக்கிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது பல பெண்கள் இருக்கிறார்கள். பல பெண்கள் என்ன செய்கிறார்கள்? பலவிதமான சாதனைகளை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பலவிதமான சாதனைகளை படைத்த சாதனையாளர்களாக பல வெற்றி கிண்ணங்களை, விருதுகளை பெற்று உலக வழக்கிலே மிகவும் பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனாலும் இந்த காலையில் எங்கள் மத்தியில் இந்த ஒரு சாதாரண ஒரு தாயாக, ஒரு சாதாரண பெண்மணியாக அமர்ந்து தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உலகம் பார்க்கிற பார்வையில் நீங்கள் விருது பெற்ற பெண்மணியாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது யாருமே உங்கள் சேவையை பாராட்டி உங்களுடைய அன்பை நினைவு கூர்ந்து ஒன்றுமே செய்யாத ஒரு நிலையிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, வேதம் ஒரு நாளும் ஒரு பெண்மணியை கூட மறந்து போகவே இல்லை. இந்த வேதாகமத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உலகம் இன்றைய தான் ஒரு சில நாட்களை குறிப்பிட்டு உலக தினமாக தாய்மார்களுடைய தினத்தை கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் வேதாகமம் ஒவ்வொரு தாய்மார்களுடைய, ஒவ்வொரு பெண்மணியினுடைய விசுவாசத்தை, அவர்களுடைய மனப்பூர்வமான கொடுத்த காணிக்கைகளை, அவர்களுடைய சவால்களை, அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து காண்பித்து ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்திலே அனைவரையும் குறித்து எழுதியிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்த பெண்களை மாத்திரம் பாராட்டவில்லை, அங்கே சிறிய காரியங்களை செய்தவர்களை கூட பாராட்டி நுணுக்கமான முறையிலே வேதம் பல பெண்களுடைய திறமை எங்களுக்கு காண்பித்திருக்கிறதானபடியினாலே இன்று நீங்க யாராக இருக்கலாம், சாதாரண பெண்ணாக இருக்கலாம், உங்கள் சேவையை மறந்து போயிருக்கலாம் மக்கள், அல்லது உங்களுடைய பிள்ளைகளே இல்லாமல் தனித்து விடப்பட்ட ஒரு நாட்களிலே நீங்கள் கடந்து வந்து இந்த இடத்திலே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தாயாக இருக்கலாம். உங்களை வேதம் கர்த்தர் ஒரு நாளும் மறக்கவில்லை. நாங்கள் வேதாகமத்திலே பார்ப்போம், மிகவும் அழகான ஒரு பகுதி இருக்கிறது. யாத்திராகமம் 35 அதிகாரத்திலே 22 வசனம் தொடங்கி 25 வசனம் வரையிலும் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்தை நான் மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். அங்கே தேவனாகிய கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்கும்படியாக, ஒரு ஆராதனை கூடாரம், பரிசுத்த ஸ்தலத்தை அங்கே செய்யும்படியாக, காணிக்கைகளை கொண்டு வரும்படியாக இஸ்ரவேல் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த யாத்திராகமம் 35 அதிகாரத்தை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் வாசித்து கொண்டு போகும் பொழுது இந்த அழைப்பை மோசே, கர்த்தர் சொன்ன காரியத்தை மோசே மக்களுக்கு சொல்லுகிறதை காண்கிறோம். இப்படியாக சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருடைய வாசஸ்தலத்துக்காக அவர்கள் காணிக்கைகளை கொண்டு வருகிறதை காண்கிறோம். அங்கே இந்த வாசஸ்தலத்தை எடுத்துக்கொள்ள
கொள்ளும் பொழுது ஆண்டவர் தான் இந்த வாசஸ்தலத்தை திட்டமிட்டு அமைக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம் அதனுடைய திட்டம், அதனுடைய வரைபடம், அதனுடைய நோக்கம் யாவுமே கர்த்தரால் மோசேக்கு கூறப்படுகிறதா இருக்கிறது. இப்படியாக கர்த்தர் சொல்லுகிற பொழுது நாங்கள் பார்க்கிறோம் ஆசாரியர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். அந்த வாசஸ்தலத்தை சுமக்கிற ஒரு கூட்டம் தெரிவு செய்யப்படுகின்றது. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் வெளிப்புறம், உட்புறம், அங்கே மகா பரிசுத்த ஸ்தலம் போன்ற ஸ்தலங்களிலே ஆண்டவருடைய சேவையை ஆற்றுவதற்காக ஆண் மக்கள் தெரிவு செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும் லேவியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே பலிகளை செலுத்துகிற பணியை செய்தார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை சென்று வருவார். இப்படி போகிறவர்கள் எல்லாரும் மிகவும் ஆயத்தத்தோடு ஆண்டவர் அந்த உடைகளை கூட நிர்ணயித்து, இப்படித்தான் இந்த உடைகள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நிர்ணயித்து பல காரியங்களை சொல்லி இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது பெண்களுடைய அழைப்பை பார்க்கும் பொழுது இந்த பெண்கள் பலி செலுத்துவதற்காகவோ அல்லது ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள போய் பலிகளை செலுத்துகிற நபர்களாகவோ எந்த இடத்திலும் தெரிவு செய்யப்படவில்லை. ஆனாலும் பிரியமானவர்களே, இந்த காலையில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த 35ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் செவி கொடுங்கள். யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தொடங்கி 25ஆம் வசனம் வரை. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஷ்டகடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். பற்பல வேலைகளுக்கு உதவவும் சித்தி மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த காலையில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ளாக பெரிய காரியங்களை செய்வதற்காக அழைப்பு பெண்களுக்கு இருக்கவில்லை. ஆனாலும் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தேவையான காணிக்கைகளை பெண்கள் கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வமாக கொண்டு வந்தார்கள். தங்களுடைய நகைகளை, ஆபரணங்களை கொண்டு வந்தார்கள். வெள்ளியை கொண்டு வந்தார்கள். வெண்கலத்தை கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய கரங்களினாலே திரித்த நூல்களை கூட அவர்கள் கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அவர்கள் மனப்பூர்வமாய் கொடுத்த இந்த காணிக்கைகளை அங்கே பரிசுத்த ஆவியானவர் விபரித்து இந்த அதிகாரத்திலே எழுதியிருக்கிறார். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளாக ஆசாரியர்களும் லேவியர்களும் உள்ளே செல்வதற்கு முன்பாக பெண்களினால் கொண்டு வரப்பட்ட அந்த திரித்த சிவப்பு, அங்கே இரத்தாம்பர நூல்கள், வெள்ளை போலம் போன்ற காரியங்கள் அவர்களுடைய ஆடையிலே பதிவு செய்வதற்காக ஒவ்வொரு பெண்களுடைய கரங்களும் வேலை செய்ததை நாங்கள் மறக்க கூடாது. இன்று காலையில் பல குடும்பங்களை கட்டி எழுப்பிய விசுவாச பெண்மணிகள் இருக்கிறீர்கள், தாய்மார்கள் இருக்கின்றீர்கள். இன்று எங்களுடைய பிள்ளைகள் உலகங்களிலே பல ரீதியாக உயர்ந்த நிலைகளிலே இருப்பார்கள் என்று சொன்னால், இன்று ஊழியங்களிலே எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக சேவை செய்து கொண்டு இருப்பார்கள் என்றால், அதற்கு பின்பாக நீங்கள் நிற்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் அதை ஒரு நாளும் மறக்க மாட்டார். நீங்கள் செய்த சிறிய காரியமாயிருக்கலாம், பெரிய காரியமாயிருக்கலாம், ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். நாங்கள் ரோமர் புத்தகத்திலே 16வது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, மிஷனரி ஊழியத்துக்காக பவுல், சீலா போன்றவர்கள் சென்று அங்கே பல தேசங்களை கடந்து அவர்கள் சுவிசேஷத்தை கொண்டு போகிறார்கள். ஆனாலும் அந்த 16ஆம் அதிகாரம் முழுவதையும் நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் எழுதுகிறார் அவருடைய நிருபத்திலே இறுதி பகுதியிலே,
தன்னுடைய ஊழியத்துக்காக தோள் கொடுத்த பெண்களை எழுதுகிறார். தங்களுடைய வீடுகளை திறந்து கொடுத்த பெண்களுக்கு நன்றி சொல்லி எழுதுகிறார். தனக்கு தாயாக மாறி தன்னை ஏற்றுக்கொண்ட பெண்களை குறித்து எழுதுகிறார். இது தான் ஒரு தாய்மை, இது தான் ஒரு பெண்மை. இன்று எங்களுக்கு விருது பெறாத பெண்களாக நாங்கள் இருக்கலாம், அல்லது ஒருவராலும் பாராட்டு பெற்றுக்கொள்ளாத ஒரு தாயாக அமர்ந்திருக்கலாம். இந்த தாய்மார் தினத்திலே, இந்த மதர்ஸ் டேயிலே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எத்தனை காரியங்களை செய்திருக்கிறீர்கள், அவற்றை கர்த்தர் நினைவு கூறுகிறார். அன்று ஆசாரிப்பு கூடாரத்திலே உள்ள சென்று அங்கே பூஜைகளை செலுத்துவதற்கு, ஆராதனை செய்வதற்குரிய அனைத்து காரியங்களையும் பெண்களுடைய கரங்கள் அங்கே செய்து கொடுத்தது. பரிசுத்த காரியங்களுக்காக பெண்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தார்கள். இந்த மனப்பூர்வமாக உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் சேவை செய்திருக்கிறீர்களா? தாயாக உங்கள் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறீங்களா? ஒரு மனைவியாக தோள் கொடுத்திருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சேவையை அவர் மறக்க மாட்டார். உங்களுக்கு எங்களது இனிதான தாய்மார் தினத்தோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வாழ்த்துதலையும் நாங்கள் சொல்லி நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம்.